ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்சுலின்ங்கிறது இந்த கணையத்தால் சுரக்கப்படக்கூடிய ஒரு ஹார்மோன். இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை குளுக்கோஸின் அளவை ஒழுங்குபடுத்தும். இன்சுலின் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடியது தான் சர்க்கரை நோய். ஒரு காலத்தில் மரணத்தை விளைவிக்கும் கொடிய ஒரு நோயாக இருந்தது. இன்சுலின் கண்டுபிடிப்பு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அந்த நிகழ்வை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்சுலின் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதில் பல அறிவியலாளர்களின் கூட்டு முயற்சி அடங்கியுள்ளது. அதில் பார்த்தோம்னா ஃப்ரெடரிக் பேண்டிங், அப்புறம் சார்லஸ் பெஸ்ட், அந்த ஆய்வுக்கூடத்தினுடைய தலைவர் ஜான் ஜே.ஆர். மெக்லியோடு என்று இந்த வேதியியல் நிபுணர் ஜேம்ஸ் பி. கோலிப், இந்த 4 பேரும் தான் அதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது இன்சுலினை கண்டுபிடிக்கிறது. இந்த நடந்தது 1921 1922 ஆண்டு வரைக்கும் உள்ள காலத்தில் இதனுடைய பரிசோதனை மற்றும் கண்டுபிடிப்பு நடந்த இடம் டொரண்டோ யூனிவர்சிட்டி, கனடாவில். இந்த மகத்தான கண்டுபிடிப்பு நடந்தது அங்கே வச்சுதான். பல ஆண்டுகளுக்கு முன்னே சர்க்கரை நோய்க்கு, டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறக்கூடிய அந்த டயபெட்டிஸ் நோய்க்கு காரணம் கணையத்தில் உள்ள ஏதோ ஒன்று சரியாக வேலை செய்யாதுதான் என்று அறிவியலாளர்கள் அறிந்திருந்தாங்க. குறிப்பாக கணையத்தில் உள்ள லாங்கர்ஹான்ஸ் திட்டுகள் எனப்படும் பகுதியில் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் பொருள் வரணும் என்று சந்தேகப்பட்டாங்க. ஆனால் கணையத்தில் டைஜஸ்டிவ் என்சைம்ஸும் இருக்கிறதுனால அதில் இருந்து இன்சுலினை தனிமைப்படுத்த முயலும்போது அந்த நொதிகள் அந்த என்சைம்ஸ் இன்சுலின் அழித்து விடும். 1920 ஆண்டில் இளம் அறுவை சிகிச்சை நிபுணரான ஃப்ரெடரிக் பேண்டிங் அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது. செரிமான நொதிகளின், அதாவது டைஜஸ்டிவ் என்சைம்களினுடைய ஓட்டத்தை தடுப்பதற்காக ஒரு நாயின் கணைய குழாய், அதாவது பேங்க்ரியாட்டிக் டக்ட்னு சொல்லக்கூடிய அந்த இதை ஒரு அறுவை சிகிச்சை மூலம் கட்டிட்டோம்னா இதனால் செரிமான நொதிகளை உருவாக்கக்கூடிய செல்கள் அழிஞ்சிடும். ஆனால் இன்சுலின் சுரக்கும் லாங்கர்ஹான்ஸ் திட்டுகள் அப்படியே இருக்கும். பிறகு அந்த திட்டுகளில் இருந்து இன்சுலினை தனிமைப்படுத்தலாம்னு அவருக்கு ஒரு யோசனை தோன்றுது. இந்த யோசனையை டொரண்டோ யூனிவர்சிட்டியுடைய உடலியல் துறை தலைவர் டாக்டர் மெக்லியோடிடம் சமர்ப்பிக்கிறார். அப்போ டாக்டர் மெக்லியோடு ஆரம்பத்தில் தயங்கினாலும் பாண்டிங்குக்கு தேவையான ஆய்வகத்தை பயன்படுத்தவும் அவருக்கு உதவிய ஒரு மருத்துவ மாணவரான சார்லஸ் பெஸ்ட்டுங்கிறவரை நியமிக்கவும் அவர் ஒப்புக்கொண்டார். 1921 ஆண்டு கோடை காலத்தில், சம்மர் டைமில், பாண்டிங்கும் பெஸ்ட்டும் சேர்ந்து ஒரு நாயை பிடிச்சி அதுக்கு சர்க்கரை நோய் வரவழைத்து பிறகு சர்ஜரி மூலமாக அவங்க தயாரித்த அந்த எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த இன்சுலினை அந்த நாய்களுக்கு செலுத்தினார். இந்த சாறை, அந்த இன்சுலினை செலுத்தும் போது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களின் இரத்த சர்க்கரை அளவு குறைவதைக் கண்டு தங்களுடைய கண்டுபிடிப்பை உறுதி செய்தார்கள். அந்த சாறு அதிகபட்சம் பயனுள்ளதாக இல்லை என்பதால் ஆய்வுக்குழுவின் வேதியியலாளரான ஜேம்ஸ் கோலிப் அவர்கள் அதிக சக்தி வாய்ந்த மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பியூரிஃபைடு இன்சுலின் சாறை உருவாக்கினார். ஜனவரி மாதம் 11 1922 ஆண்டு லியோனார்டு தாம்சன் என்கிற 14 வயது சிறுவன் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருந்துட்டு இருந்தார். அவர் மரணத்தின் விளிம்பிலே இருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு முதல் முறையாக இந்த சுத்திகரிக்கப்பட்ட இன்சுலின் செலுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் சில ஒவ்வாமை எதிர்வினைகள் எல்லாம் இருந்தது. அதனால் கோலிப் என்ன பண்ணார்னா மேலும் அதை பியூரிஃபைட் செய்தார் அந்த இன்சுலினை. ஜனவரி 23 அன்று கொடுக்கப்பட்ட 2வது டோஸ், செகண்ட் டோஸ் இன்சுலின் லியோனார்டின் இரத்த சர்க்கரை அளவை வியத்தகு முறையில் குறைத்தது. லியோனார்டு தாம்சன் இன்சுலின் மூலம் உயிர் பிழைத்தார். அவர்தான் இன்சுலின் மூலம் உயிர் பிழைத்த முதல் மனிதர் மற்றும் இன்சுலின் பரிசோதனை செய்யப்பட்ட முதல் மனிதரும் அவரே தான். இத்தனைக்கு அவருக்கு அந்த நேரத்தில் 14 வயது. 1923 ஆண்டில் பேண்டிங் மற்றும் மெக்லியோட் ஆகியோருக்கு உடலியல் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இந்த கண்டுபிடிப்புக்காக வழங்கப்பட்டது. பேண்டிங் நோபல் பிரைஸை பெஸ்ட்டோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. மெக்லியோடு கோலிப்புடன் ஷேர் பண்ணிக்கிட்டார். இன்சுலின் காப்புரிமை சொல்லக்கூடிய பேட்டன் ரைட்ஸை டொரண்டோ யூனிவர்சிட்டிக்கு மிக மிக குறைந்த கட்டணத்தில் விற்றாங்க. இது என்னுடையதல்ல, உலகின் மக்களுக்கானது என்று பாண்டிங் கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த முடிவால் இன்சுலின் உலகம் முழுவதும் சர்க்கரை நோயாளிகளுக்கு கிடைக்கப்பெற்றது. இன்சுலின் கண்டுபிடிப்பு சர்க்கரை நோய்க்கு நிரந்தர தீர்வு அல்ல என்றாலும் அது ஒரு சிகிச்சை அளிக்க கூட இயலாத ஒரு நோயாக இருந்தது. அந்த நோய்க்கு
அதை சிகிச்சை அளிக்கக்கூடியதாக மாற்றி அதை நிர்வகிக்கக்கூடியதாக மாற்றியது இந்த முக்கியமாக இந்த இன்சுலின் எனப்படக்கூடிய இந்த மாபெரும் கண்டுபிடிப்பு. கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக இந்த இன்சுலின் திகழ்கிறது. இதுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இதனுடைய பயன்பாட்டை பற்றியுள்ள ஒரு கொசுறு செய்தியை கூட பார்ப்போம். இந்தியாவில் 1929ஆம் ஆண்டில் டாக்டர் ஜேபி போஸுங்கிறவர் முதல் முறையாக இன்சுலினை ஒரு பேஷண்ட்டுக்கு, அவங்க பேர் குமுதினி, அவங்களுக்கு 12 வயசாக இருந்தது, அவங்க ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, அவங்களுக்கு முதல் முறையாக இன்சுலினை செலுத்தி வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறாங்க இந்தியாவில். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இது வரைக்கும் ஷார்ட்ஸாக போட்டுட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் அதிகமான டைமுக்கு வரும், 3 நிமிஷத்தில் நிற்காதனால கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷார்ட்ஸுக்கு தந்த அதே சப்போர்ட்டு கண்டிப்பாக வீடியோவுக்கும் தாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு அண்டு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நன்றி. உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி.